பாரு, என்னோட அப்பா போலீஸ். இந்த மொத்த ஏரியாவும் அவரோட கண்ட்ரோல். நான் நினைச்சா 2 நிமிஷத்துல உன்னை உள்ள தள்ளிடுவேன். அப்படியா? அவ்வளோ பவர் இருக்கா உங்க அப்பாவுக்கு? ஆமா, இருக்கு. அதையும் பாத்துருவோமா? என்னாச்சு? வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிருக்கு. நீங்க ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்றேன். சரி, நான் வெயிட் பண்றேன். நான் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. நீ எதுவும் பண்ணிட்டியா? நானும் இன்னும் எதுவும் பண்ணல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஹாய். இதோ கேளுங்க. நாளைக்கு காலேஜ்ல ஃபெஸ்ட். அதுக்கு எனக்கு ட்ரெஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா அதை பார்க்குற எல்லா பசங்களோட கண்ணும் ஏன் மேல இருக்கணும். நீ வேணா சேலை கட்டேன். சேலையா? ச்சே, நான் எப்படி கட்டுவேன்? ஏன் சாரியில என்ன? இது பாரு, சாரி ஓல்டு மாடல். நான் ஒரு மாடர்ன் பொண்ணு. என்ன மாதிரி மாடர்ன் பொண்ணுங்க வெஸ்டர்ன் இல்லனா ஷார்ட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஆமா ஆமா, வெஸ்டர்னும் நல்லா தான் இருக்கும். உன்னை பார்த்தா அப்படியே ஹாட்டா இருப்ப. ஹா, ஏய் பட்டிக்காடு. அட, இந்த பட்டிக்காட்டு பொண்ணு இந்த கார் பக்கத்துல என்ன பண்றா? யாரு இவ? அமைதியா இருங்க, நல்லா பட்டிக்காடு மாதிரி இருக்கா. வாங்க போய் அவளை என்னன்னு பாப்போம். ஹலோ ஆண்டி, உங்க சேலைய பார்த்து பிடிச்சுக்கோங்க, இல்லனா கீழே விழப்போகுது. இந்தாம்மா, உனக்கு காது கேட்கல? பட்டிக்காடு. அட, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி பட்டிக்காடுலாம் எங்க இருந்தா வராங்களோ? எங்க பாரு, இந்த சொசைட்டில சாரி பேன் ஆயிடுச்சு. யாரும் சாரிலாம் கட்ட மாட்டாங்க. முதல்ல போய் மாத்திட்டு வா. பேன் ஆயிருக்கா? இப்படிப்பட்ட ரூலை நான் எங்கேயுமே கேட்டதில்லையே. இன்னும் இவளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றத கேளு. இது ஹை சொசைட்டி. இங்க இருக்கிறவங்கெல்லாம் படிச்சவங்க, ஒன்ன மாதிரி இல்ல. எங்களை பொறுத்தவரை சாரி ஓல்டு ஃபேஷன், ஆக்வர்டும் கூட. நீயே சேலையை கலட்சியா இல்ல நாங்க கட்டாயப்படுத்தி கலட்டவா? இது பாருங்க, யாரையும் இப்படி ரோட்ல நிப்பாட்டி இந்த மாதிரி பேசக்கூடாது. இது இல்லீகல். பாரு, என்னோட அப்பா போலீஸ். இந்த மொத்த ஏரியாவும் அவரோட கண்ட்ரோல். நான் நினைச்சா 2 நிமிஷத்துல உன்னை உள்ள தள்ளிடுவேன். அப்படியா? அவ்வளோ பவர் இருக்கா உங்க அப்பாவுக்கு? ஆமா, இருக்கு. அதையும் பாத்துருவோமா? இதோ என் அப்பாவோட டிரைவர் வந்துட்டான். மேம், கார் ரெடி ஆயிருக்கு. நீங்க வாங்க, கார்ல உட்காருங்க. ஹே, நீ அப்பாவோட டிரைவர் தானே? இந்த பொம்பளைய ஏன் மேம்னு கூப்பிடுற? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? மேடம் பத்தி இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா? இதை நான் நம்பணுமா? என் அப்பாவுக்கு கால் பண்றேன் இரு. உங்க அப்பாயும் மேடம் கீழே தான் வேலை செய்வாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மேடம் இங்க வந்த புதுசா டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். மாவட்ட கலெக்டரா? ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப அந்த இன்டர்வியூ கொடுத்தது அது நீங்க தானே? நீங்க மிஸ் இந்தியா கூட அப்படிதானே? ஆமா. என்ன மன்னிச்சிடுங்க. சாரி. சாரி மேம். சாரி மேம். இதை பாருங்க, உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த படிப்பை இப்படி வீணாக்காதீங்க. அப்புறம் சேலை விஷயத்துக்கு வந்தா அது நம்ம நாட்டோட அடையாளம், நம்ம கலாச்சாரம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அதை இன்சல்ட் பண்ணக்கூடாது. நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மட்டும் நம்ம கலாச்சாரத்தை மட்டப்படுத்தக்கூடாது. எப்பவுமே நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும். நம்ம நாட்டோட அடையாளம் நம்ம தான். என்ன மன்னிச்சிருங்க மேம். நான் இனி கண்டிப்பா நாட்டோட கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுப்பேன். சரி, இந்த முறை நான் உங்களை விடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களை ஜெயில போட்டுருவேன். சாரி மேம். வாங்க மேம், கார் ரெடியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போவுமே நம்ம கல்ச்சருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாடர்ன் கல்ச்சரில் நிறைய பேர் எங்களோட கல்ச்சர் மறந்து போயிடுறாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எப்போவுமே நம்மளோட கல்ச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை மறக்காதுங்க. வீடியோ கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் எப்போயாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சான்னு. ஸோ உடனே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட காமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எதனாலன்னா இதில் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும்
எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க நெனச்சா உங்களோட ஸ்டோரீஸ் இந்த மாதிரி வீடியோல வரும்னு, உங்க ஸ்டோரீஸ் எனக்கு Instagramல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களோட ஸ்டோரீஸ்க்காக வெயிட் எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ.